வந்தவங்களை பார்த்த காயத்ரிக்கு ஒன்றும் புரியல. சம்பிரதாயமாக எல்லாரையும் வாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே கஸ்தூரி வந்து அவளை உள்ளே கூட்டிக்கிட்டு போனான். யாரும்மா இவங்க எல்லாம் என்றாள் காயத்ரி. அப்புறம் சொல்கிறேன், முதல்ல போய் குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிக்கிட்டு வா என்றான். காயத்ரி, அப்பாவை வேற இன்னும் காணோம். நீ வேற படுத்தாத, நான் சொன்னதை மட்டும் செய், எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன். அதற்குள் ராகவன் வந்து விட்டார். வந்தவங்களை வாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இதோ வரேன் என்று உள்ளே போனவர், என்ன கஸ்தூரி என்றார். எனக்கே ஒன்றும் புரியல, திடீர்னு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவரும் முகம் கை காலை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தார். அதற்குள் தியா வீட்டுக்கு வந்தாள். அவள் வாசலுக்கு வரும் நேரம் இன்னொரு கார் வந்து நின்றது. அதுக்குள்ளே இருந்து அவன் இறங்கினான். அவனை பார்த்த உடனே தியா மூஞ்சி மாறிடுச்சு. இவன் எதுக்கு இங்கே வரான் என்று நினைத்தவள் வேகமாக உள்ளே வந்தாள். சோஃபாவில் உட்காந்துருந்தவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நேராக காயத்ரி ரூமுக்கு போனான். அங்கே காயத்ரி பட்டுப்புடவை கட்டி சிம்பிளான மேக்கப்பில் உட்காந்துட்டு இருந்தா. என்னடி இதெல்லாம், எனக்கு எதுவும் தெரியாது என்றாள் காயத்ரி. அவன் ஏன் இங்கே வந்திருக்கான்? யாரடி சொல்கிற? அவன்தான் என்றாள் தியா. அதுதான் யாருன்னு கேட்குறேன். தியா கை காட்டிய திசையில் உட்கார்ந்து இருந்தவனை பார்த்தாள். இப்போது காயத்ரிக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இவர் ஏன் இங்கே வந்திருக்காரு, என்ன கேட்டா என்றாள் தியா. ஏண்டி இப்படி கோவப்படுற என்றாள் காயத்ரி. எனக்கு அவனை பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது. முதல்ல அவனை எழுந்து வெளியில் போக சொல்லு. கொஞ்சம் அமைதியாக இருதியா என்றாள் காயத்ரி. அவனும் சோஃபாவில் வந்து உட்கார்ந்தான். இப்போது அந்த அம்மா பேச ஆரம்பித்தாங்க. சொல்லாமல் திடீர்னு வந்ததுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. என் பேர் அன்னபூரணி. இவர் என் வீட்டுக்காரர். அவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. இவன் என் பேரன். இவன் கௌதம், என்னோட தங்கச்சி பையன். கௌதம் குரூப் ஆஃப் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட எம்டி இவன் தான். என்னுடைய கூட பிறந்த தங்கச்சியோட பையன். என் தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் ஒரு விபத்தில் தவறிட்டாங்க. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. இவனுக்கு எத்தனையோ பணக்கார இடத்துலேருந்து சம்பந்தம் வந்துச்சு. எதையுமே வேணாம்னு சொல்லிட்டான். உங்கள் பொண்ணை கோவிலில் பார்த்தானா, பிடிச்சிருக்குன்னு சொன்னான். யார் என்னன்னு விசாரித்தோம். எங்களுக்கும் திருப்தியாக இருக்கவே சம்மந்தம் பேசலான்னு வந்தோம். பொண்ணை வர சொல்லுங்க, முதல்ல பார்க்கலாம், அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் என்றாள் அந்த அம்மா. இவனுக்கு பிடிச்சிட்டா உடனே கிளம்பி வந்துடுவீங்களா என்று நினைத்தாள் தியா. காஃபி சாப்பிடுங்க என்றார் ராகவன். இல்லைங்க, முடிவாகிற வரைக்கும் கை நினைக்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்லை. காயத்ரியை கூட்டி வந்தாங்க. காயத்ரி எந்த சலனமும் இல்லாமல் வந்து நின்றாள். தியாவுக்குத்தான் உள்ள திக்கு திக்குன்னு இருந்துச்சு. சரி, என்ன சொல்கிறீங்க, பூ வச்சிடலாமா பொண்ணுக்கு என்றார் அந்த அம்மா. இல்லைம்மா, முடிவாகிற வரைக்கும் பூ வைக்கிறது எங்களுக்கும் பழக்கம் இல்லை என்றார் ராகவன். சரி, கலந்து பேசிட்டு சொல்லுங்க என்று வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. கார் கிளம்பும் வரை பொறுமையாக இருந்த தியா இப்போது கத்த ஆரம்பித்தாள். அங்கிள், இவங்க யாரை கேட்டு வந்தாங்க? ஏன் தியா இப்படி டென்ஷன் ஆகுற என்றார் ராகவன். அவன் நல்லவன் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட சுற்றுறவன். அவனுக்கு போய் நம்ம காயத்ரியை எப்படி அங்கிள்? இப்போ என்ன கல்யாணமாக பண்ணி கொடுத்துட்டோம், நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சரியான பொம்பளை பொறுக்கி, இடியட், ராஸ்கல், முட்டாள் என்று வாய்க்கு வந்ததெல்லாம் கத்தி கொண்டிருந்தாள் தியா. தியா, யார் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது, நீ ஏன் டென்ஷன் ஆகுற என்றாள் காயத்ரி. காரில் கொஞ்சம் தூரம் போனதும், மாமா, என்னோட பொம்மையை நான் அங்கேயே வச்சுட்டேன், அதை திருப்பி எடுத்துக்கொடு வா என்று அந்த குட்டி பையன் அழ ஆரம்பிக்க, அதை திருப்பி எடுக்க வந்தான் கௌதம். பொம்மையை எடுக்க திரும்ப வந்தவன் காதில் தியா பேசியது, காயத்ரி பேசியது எல்லாமே விழுந்தது. யார் சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்க வைக்கிறேன். இப்போது எல்லாமே தியா தான் பேசினான். காயத்ரி எதுவும் பேசவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது. ஆனாலும் காயத்ரியை கல்யாணம் பண்ணியே தீர வேண்டும் என்ற வெறி வந்தது. கோபமாக அங்கிருந்து திரும்பி போய்விட்டான். அவன் மனதில் இந்த விஷயம் குறைந்து கொண்டே இருந்தது. கௌதம் ஒரு பிடிவாதக்காரன். ஒன்றை நினைத்தால் அதை முடிக்காமல் விடமாட்டான். இங்கே வீட்டுக்கு வந்தான் மகேஷ். நாளைக்கு எப்படியாவது காயத்ரியோட அப்பாவை பார்த்து பேசிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். என்ன பேசணும், எப்படி பேசணும்னு மனசுக்குள்ளே ஒத்திகை பார்த்துக்கிட்டான்.
சரியாக மணி 10 இருக்கும். மகேஷுக்கு ஃபோன் வந்தது. பெங்களூர் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தார். சார், நான் ரகு பேசுகிறேன். என்ன ரகு, இந்த நேரத்தில்? இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் நேரில் வந்தாங்கணும். ஏன், என்னாச்சு? குடோனில் ஃபயர் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மறுநாள் காயத்ரியின் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தவன் அவசரமாக ஃப்ளைட் பிடிச்சு பெங்களூர் போயிட்டான். விதி விளையாட ஆரம்பித்தது. அவளை அடைந்தே தீர வேண்டும் என்று கௌதமும், இவன் எப்படி பொண்ணு பார்க்க வரலாம் என்று ரியாவும், எப்படியாவது காயத்ரியோட அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடணும் என்று மகேஷும் நினைத்தார்கள். இங்கே காயத்ரி வீட்டில் டிஸ்கஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏங்க, என்னங்க இது, திடீர்னு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்றாள் கஸ்தூரி. எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல என்றார் ராகவன். எதை பற்றியும் கவலைப்படாமல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் காயத்ரி. இனி விதியின் விளையாட்டு என்னவாக இருக்கும்? உங்கள் முடிவு என்ன என்றாள் கஸ்தூரி. தியா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பையன் சரியில்லைன்னு தெரியுது. அவனுக்கு நம்ம காயத்ரியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தான். இதை பாருங்கள், தியா சின்ன பொண்ணு, ஏதோ வேகத்தில் பேசுகிறா. நீங்கள் முதல்ல நல்லா விசாரிங்க. உண்மையிலேயே சரியில்லைன்னா வேணான்னு சொல்லிடலாம். அவசரப்பட வேணாம். அதுவும் சரிதான். அந்த பையனை பற்றி நல்லா விசாரிக்கிறேன். சரி, போய் படுக்கலாம், டைம் ஆச்சு என்று ராகவன் போய்விட்டார். கஸ்தூரி ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே பின்னாடியே போனார். பெங்களூர் வந்த மகேஷ் அவசரமாக அவனுடைய கம்பெனி காரில் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தான். வேகமாக வந்த ஒரு லாரி பிரேக் பிடிக்காமல் காரில் இடிக்க கார் தலைக்குப்புற கவுந்துருச்சு. நடந்த ஆக்சிடெண்ட்டில் மகேஷுக்கு பலத்த அடி. அவனோட லேப்டாப், ஃபோன் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அவனை உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. மகேஷை ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் எதையுமே சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே கௌதம் ரூமில் ஆக்ரோஷமாக நடந்துகிட்டு இருந்தான். பொம்பளை பொறுக்கி, இடியட், ராஸ்கல், முட்டாள், எவ்வளவு திமிரு! என்னை இப்படி அசிங்கப்படுத்தியிருப்பான். அவளை நான் விடவே மாட்டேன். ஆனால் அவனுக்கே ஒரு விஷயம் புரியல. அவனை இப்படி அசிங்கப்படுத்தினது, திட்டினது எல்லாமே தியா. ஆனால் அவன் ஏன் காயத்ரியை அடையணும்னு நினைக்கிறான்னு அவனுக்கே தெரியல. என்ன செய்யலாம் அப்படின்னு தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்த அவனுக்கு ஒரு வழி தோணுச்சு. கரெக்ட், அதைத்தான் செய்யணும் என்று நினைத்தவன் பொழுது விடிய காத்திருந்தான்.